ஹூஸ்டனில் இருக்க நாசா ஸ்பேஸ் சென்டருக்கு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் ஒரு சேட்டன் 5 எழுதி வச்சுட்டு ஒரு ராக்கெட்டை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், உள்ளே ஒரு ராக்கெட்டோட பார்ட்ஸ்லாம் இருக்கும், அதுக்காக இங்கே வச்சுருக்காங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தா உள்ளே ஒரு ராக்கெட்டே வச்சுருக்காங்க. அது வந்து சேட்டன் 5 அந்த ராக்கெட்டோட பேர். ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. சரி, ஓகே, அதை பற்றி தெரிஞ்சிக்கலான்னு போகும்போது பார்த்தா இதுதான் வந்து இது வரைக்கும் பறந்ததுலேயே டாலஸ்ட், ஹெவியஸ்ட் அண்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்டாம். இது வந்து நாசாவை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ மிஷனுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போலோ மிஷன் வந்து இங்கேருந்து பீப்புளை வந்து மூணுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து கூப்பிட்டு வருது. இதுதான் அப்போலோ மிஷனோட வேலை. இது வரைக்கும் இந்த வேர்ல்டுலேயே இது வரைக்கும் 3 சேட்டன் 5 அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 363 ஃபீட், அதாவது ஒரு 36 ஸ்டோரி பில்டிங்கோட ஹைட்டு. அண்ட் தென் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு இல்லையா நியூயார்க்கில், அதுலேருந்து 60 ஃபீட் வந்து டாலராக இது. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 எலிஃபெண்ட்ஸோட வெயிட் இது, அதாவது 6.2 மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ராக்கெட் வந்து 1967 1973 வரைக்கும் 26 ஆஸ்ட்ரானட்ஸை ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போயிருக்கு. அது வந்து 6 மிஷனாக நடத்தியிருக்காங்க. அந்த 6 மிஷனுமே சக்ஸஸ்ஃபுல். பீப்புள் வந்து மூணில் லேண்ட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த சேட்டன் 5 ராக்கெட் எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாசாஸ் மார்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் அலபாமாவில் இருக்குது, அங்கே தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சேட்டன் ராக்கெட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. சேட்டன் 1, சேட்டன் 1B அண்ட் சேட்டன் 5. இந்த சேட்டன் 1 and 2 வந்து ஸ்மால் ராக்கெட். அது வந்து ஹியூமன்ஸை வந்து எர்த்தோட ஆர்பிட்டுக்குள்ளேயே சுற்றி இருக்குது. இந்த சேட்டன் 5 இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த ராக்கெட் மட்டும்தான் எர்த்தோட ஆர்பிட்டை தாண்டி 3 வரைக்கும் போயிருக்கு. இந்த சேட்டன் 5 வந்து 1967லேயும் 1968லேயும் 2 முறை போயிருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ வந்து க்ரூ யாரையும் கூப்பிட்டு போகல, பீப்புள் யாரையும் கூப்பிட்டு போகாமல் ஜஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்போலோ 8ல் வந்து க்ரூ பீப்புளோட வந்து மூணோட ஆர்பிட்டை போய் சுற்றிட்டு வந்திருக்காங்க லேண்ட் ஆகாமல். அடுத்தது அப்போலோ 9 மிஷனில் வந்து லூனார் மாடலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எர்த்தோட ஆர்பிட்லேயே சுற்றி லேண்ட் ஆகும். அப்போலோ 10ல் சேட்டன் 5 வந்து லேண்ட் ஆகிருக்கு மூணில், பட் க்ரூ யாரும் இறங்கலை. பட் 1969ல் அப்போலோ 11 மிஷனில் பீப்புள் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மூணில் இறங்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பாசிபிள் டு லேண்ட் ஆன் மூணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1969ல். அண்ட் தென் அப்போலோ 12, 14, 15, 16 அண்ட் 17 இது எல்லாத்துலேயும் க்ரூவோடு போயிட்டு அங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் லேண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடைசியாக வந்து 1973ல் க்ரூ இல்லாமல் இந்த சேட்டன் 5 ராக்கெட் வந்து போயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சேட்டன் 5 வந்து பிரித்து வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது, அதாவது ஒரு ராக்கெட் போகுதுன்னா அது வந்து பார்ட்டாக பிரிஞ்சு ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான் வந்து நமக்கு மூணில் போய் லேண்ட் ஆகும். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக எந்தெந்த பார்ட் எப்படி பிரியுது, எவ்வளோ தூரத்தில் பிரியுது, அது பிரிஞ்சதுக்கப்புறம் எந்த இன்ஜின் வச்சு அது மறுபடியும் மேலே போகுது ஆர்பிட்டில். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பிக்சரைசேஷன் பண்ணி உங்களுக்கு போர்டும் வச்சுருந்தாங்க. ஸோ தட் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதே போல் எத்தனை மிஷன் போயிருக்கு, நீங்கள் மேலே ஃப்ளாக் பார்க்குறீங்க இல்லையா, அப்போலோ 12, 13. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மிஷன் லான்ச் பண்ணாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷம். ஸோ அதோட ஃப்ளாக்ஸ் அதில் ஒவ்வொரு இயரும் எழுதி வச்சுருப்பாங்க. ராக்கெட்டை பற்றி தெரியாதவங்களுக்கும் நல்லா புரிகிற மாதிரி போர்டெலாம் வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் இப்படியெல்லாம் நடந்திருக்கா, மூணுக்கு இப்படியெல்லாம் போயிருக்காங்களா அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நமக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்படியெல்லாம் வந்து ராக்கெட் செஞ்சு மூணுக்கு அமுச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நியூஸில் பார்க்குறதோடு சரி, பட் இது நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஒரிஜினல் ராக்கெட்டில் உண்மையாலுமே யூஸ் பண்ண ராக்கெட்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அது ரியலி ஃபீலிங் ப்ரவுட். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.